So good evening all, welcome to SKIS Academy. So today we are going to see what is Great Revolt of 1857, what are the causes and இதை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, யார் யார்கிட்டலாம் இந்த இம்பேக்ட்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ரிவால்ட் ஆஃப் 1757 ஒரு ரிவால்ட் ஒன்று நடந்திருக்கும் இந்த பெங்கால் ஏரியாவில். என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசே. அந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்களே, பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா வந்து ஃபுல்லாக கான்குவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் டு கான்குவர் இந்தியா. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, தே கேம் லைக் அ ட்ரேடர். ஒரு ட்ரேடர் வணிகம் செய்வதற்காக தான் இந்தியாக்குள்ள யார் நுழைஞ்சாங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க நுழைஞ்சாங்க. அண்ட் லேட்டர் ஆன் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சி செய்வதற்காக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிலாம் பண்ணி தே ஸ்டார்டட் டு ஆக்குபை இந்தியாவோட இந்த நார்த் சைடு, அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தே ஸ்டார்டட் டு ஆக்குபை. இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு என்ன ஆகும், யாரோ ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்தவங்க இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து மொத்தமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தா வில் பி கெட்டிங் வெரி ஆங்கிரி. இல்லை இப்போ நம்ம வீட்லேயே இன்னொருத்தவங்க யாருன்னே தெரியாது, இன்னொருத்தவங்க வந்து சேர் போட்டு உட்காந்து நமக்கு என்ன வரும், நமக்கு கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி திஸ் என்ன சொல்ல, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஸ்டார்டட் டு ஆக்குபை அவர் நேஷன், இந்தியாவை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ஸ்டார்டிங் மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசே. ஏன்னா அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ண பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பெங்கால் பிளேஸ். அங்கே தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ண பிளேஸு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட பிளேஸுமே அதுதான். பெங்கால் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் அண்ட் இட்ஸ் லார்ஜ் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங்னா, இந்த ரிவால்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் பீப்புளில் இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள், சில ரிசர்ச் பண்றவங்க, சில பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் இருக்கவங்க, இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேர் கோடிஃபைங் திஸ் வார் அஸ் ஜஸ்ட் அ சிப்பாய் முட்டினி. அதாவது இது ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் கிடையாது, சிப்பாய்க்குள்ள நடந்த ஒரு கிளர்ச்சி, சிப்பாய்க்குள்ள நடந்த ஒரு பிரச்சனைனால தான் இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் பீப்புள், சில இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் வந்து அதுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்குறாங்க. அண்ட் வாட் த இந்தியன் பீப்புள் ஆர் டெல்லிங், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், இந்தியா வம்சாவளியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் டெல்லிங் இது வந்து என்னன்னா திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் என்னன்னா ஸ்டார்டிங் வார் ஃபார் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். நம்மளோட இந்தியன் சுதந்திரத்துக்காக முதல் முறையாக எடுத்து வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் காலடி எதுனா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே இந்த வார் வந்து எல்லா இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா கூட ஜாயின் ஆகி தி ஸ்டார்டட் டு ஃபைட் அப்படின்னா இந்நேரம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1857 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சீனா, இதுல எத்தனை பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா 1/10ல 10ல் 1 பங்கு பீப்புள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர், 1/10 1/10 people தான் என்ன பண்ணாங்கன்னா they started to involve themselves in this independence. அதாவது இந்த ஃபைட்ல அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வார்க்கான இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்த 1857 ரெவால்ட் வந்து எந்த ஸ்பேஸை கவர் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 10ல் 4 பங்கு, அதாவது 4ல் 10 பங்குன்னு சொல்லலாம், லைக் 4 பார்ட்ஸ். இந்த 10 இதுல வந்து இந்த அளவுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they'll be கவரிங், அவ்வளோதான். மித்த இருக்கக்கூடிய 6 பார்ட்ஸ் என்ன ஆகலைன்னா கவர் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த ரீஜன்லாம் தே ஹாவ் பீன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவை தான் பயங்கரமாக வந்து சர்க்குலேட் பண்ணி இந்த இடத்துல மட்டும்தான் என்ன நடந்திருக்கும்னா சண்டை நடந்திருக்கும். ஸோ தேவர் தி சோல்ஜர்ஸ் பிலாங்கிங் டு நார்த் இந்தியா. எந்தெந்த நார்த் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் லைக் டெல்லி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்பேஸில் பெங்கால், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் ஸ்விங்காக என்ன பண்ணாங்க, இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலனல் மேடிசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கொலனல் மேல்சன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த புக் இஸ் கால்ட் த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி. வை திஸ் புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஆர்மியை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியானால என்னன்னா வி ஆல் திங்க் இந்தியா இஸ் என்ன நார்த் இந்தியா, அந்த மாதிரி தான் மொத்த பீப்புளோட பவர் எங்கே இருக்குன்னா இந்த நார்த் இந்தியாவில் தான் இருக்கும், அதாவது இந்த பெங்கால் சைடில் தான் மொத்த பீப்புளோட பவர் இருந்துச்சு. இதில் கொலனல் மேல்சன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக்குன்னா த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பெங்கால் அப்படின்னா இன்டெரக்டாக எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட்லி தட் கனெக்ட்ஸ் டு இந்தியன் ஆர்மியை தான் பெங்கால் ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, தே கேம் லைக் எ ட்ரேடர்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்ட நிறைய நம்மளுடைய இந்தியர்கள் விஷயத்துல இம்பாக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. எந்தெந்த செக்டார்ஸ்ல என்னென்ன இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்தன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பொலிட்டிக்கல். ஸோ பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன் இஸ் பாலிடிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிலீஜியன். ரிலீஜியன் ஆர் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ். கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் தட் ஹாவ் பீன் இந்த மாதிரி செக்டார்ஸில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஆஃப்டர் த பிரிட்டிஷ், அதாவது இந்த 1757 பேட்டில் ஆஃப் பிளாசேக்கு அப்புறமாவே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பயங்கர டெசிசிவ் மேக்கிங் திங்கிங்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தே ஸ்டார்டட் டு புட் இன் டு இந்தியா. அந்த ஸ்டார்டட் டு புட் இந்த இந்தியான் போது என்னென்ன செக்டார்ஸில் போட ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியனோட பாலிடிக்ஸில் வந்து கை வைக்க ஆரம்பிச்சாங்க. லைக் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சாங்க. தே ஸ்டார்டட் டு அனெக்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அனெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தே பிகம் அட்மினிஸ்ட்ரேட்டர். தே பிகம் நம்ம தான்டா இனிமே இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் நம்ம வைக்கிறது தான் ரூல்ஸ், நம்ம சொல்ல போறது தான் என்னது லாஸ் அப்படின்ற மாதிரி தே ஸ்டார்டட் டு மேக்கிங் ரூல்ஸ், லாஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கு. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த 1757 அந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப், அதாவது 1757 த பேட்டில் ஆஃப் பிளாசே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகேவா, அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ல வாட் வி ஆர் கோயிங் டு சி, பொலிட்டிக்கல் டென்ஷன்னா அது யாருக்குள்ள அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் யாருக்குள்ள அரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிரின்சஸ்குள்ள அரைஸ் ஆயிருக்கும். ஏன் இந்தியன் பிரின்சஸ்குள்ள அரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரூலர், ஓகேவா, இப்ப நான் ஒரு கிங்கா இருக்கேன்னா ஐ எம் த ரூலர் ஃபார் திஸ் ஏரியா. அப்ப இன்னொருத்த வந்து என்ன அடிச்சு என் பிளேஸ் அனெக்ஸ் பண்ணிட்டானா, அப்ப யார் இந்த இடத்துக்கு ரூலரா இருப்பாங்க, இந்த இடத்தோட ரூலர் வந்து பிரிட்டிஷா இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனை வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் அப்படின்றது எதுலன்னா, இந்த பாலிட்டிக்கல் விஷயத்துல வந்து ஒரு ஒன் ஆஃப் த காஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரிட்டிஷ்காரங்க சும்மா இல்லாம என்னென்ன பாலிசிஸ் மூலியமெல்லாம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் நோ சப்சிடரி லைன்ஸ் மூலயமா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அந்த மூலயமா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, சும்மா இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து சும்மா இல்லாமல் இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்களை என்ன பேர் வச்சிருப்பாங்க, சத்ரபதி சிவாஜி, ராஜாதி ராஜா அப்படின்ற மாதிரி சில பேருக்கெல்லாம் வச்சு அவங்களோட டைட்டில்ஸை கூட என்ன பண்ண வச்சு கிங்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி டைட்டில்ஸ் வைக்கிறதே பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காது. ஸோ தே ஸ்டார்டட் டு, யூ ஷுட் நாட் யூஸ் த டைட்டில்ஸ் லைக் இந்த மாதிரி எந்த டைட்டிலுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, லைக் சத்ரபதி சிவாஜி, ராஜாதி ராஜா, அந்த மாதிரி யூ ஷுட் நாட் யூஸ் த டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்ல உடனே இந்த பிரிட்டிஷ்ல இருக்க, ஐ மீன் இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கோ இந்தியன் ரூலர்ஸ்க்கோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும். அப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857ஓட ரீசன்ல வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ல வந்து கிங்ஸ் வந்து என்ன ஆரம்பிச்சாங்க, கோவம் வர ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான காசஸ் என்ன, அதுக்கான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவனுங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஸ்டார்டட் டு பே சம் பென்ஷன், சம் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நான் வந்து உன் இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பென்ஷன் மூலமா கூட தே ஸ்டார்டட் டு கெயின் திஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்ல வாட் தே ஹவ் பீன் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்கும்னா, சிவில் சர்வீசஸ் போஸ்ட், ஜுடிஷியரி போஸ்ட், ஆர்மி போஸ்ட் அண்ட் போலீஸ். இந்த மாதிரி போஸ்ட்லாம் யார் கொடுக்க மாட்டாங்கன்னா, டு த இந்தியன்ஸ்க்கு வந்து தே வில் நாட் கிவ். எப்பன்னா திஸ் போஸ்ட் வேர் கிவன். ஆனா முன்னாடி இந்த போஸ்ட்ல யாருக்கு இருந்தது, முன்னாடி ஒரு ஆர்மி பர்சன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி பர்சன் யார் இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் வந்து என்னோட அப்பா ஆர்மியில் இருக்காருன்னா, ஹி ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் தட் என்னோட பையனும் வந்து ஆர்மிக்கு வரணும், என்னோட பொண்ணும் வந்து ஆர்மிக்கு வரணுன்ற மைண்ட் செட் இருக்கும். பட் இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட என்ட்ரினால வாட் ஹட் ஹேப்பன்னா, தே கிரியேட்டட் அ கிரேட் டென்ஷன். ஒரு டென்ஷனை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் சொல்ற போறவனை தான் நான் வந்து ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ண போறேன். அதாவது ஒரு ஹெரிடிட்டியோட ஒரு ஆன்செஸ்ட்ரலா அவங்க ஃபாலோ பண்ண ரூல்ஸையோ அவங்க ஃபாலோ பண்ண வழிமுறைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து பயங்கரமா பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம்ல என்னோட தாத்தா மிலிட்ரி அவங்க தாத்தா மிலிட்ரின்னு சொல்லி சின்ன ஆன்செஸ்ட்ரல் லைன், அது வந்து ஒரு வம்சாவளியான ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஆனா அந்த லைனை என்ன பண்ண போறாங்க, பிரிட்டிஷ் கோயிங் டு பிரேக் த லைன். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா த இந்தியன்ஸ் வில் கெட் ட்ரிகர். இந்தியன்ஸ்க்கு என்ன ஆகும், பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்கும். அது எப்படிடா நீ எங்கிருந்தோ வந்த, நீ வந்து நாளைக்கு என்னோட பையன் சோல்ஜர் ஆக போறான். நம்ம தான் நினைப்போம் ஆர்மி பர்சன்ஸ்னா தேர் ஆர்மி பர்சன்ஸ். ஆனா அந்த காலத்துல பழைய காலத்துல ஆர்மி பர்சன்ஸ்னாலே தே ஃபீல் வெரி வெரி ப்ரௌட். இது நமக்கான போஸ்ட், நம்ம பையன் நம்ம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏன் அவன் ஆர்மி வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் போயிட்டு அவனோட உயிரே போனா கூட he will make his son or daughter to participate in the army jobs. ஸோ அந்த மாதிரி அவங்க பயங்கர பெருமிதமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆர்மினா சில பர்சன் சில கம்யூனிட்டி பீப்புள் வில் கோ இன் டு ஆர்மி அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த லைனேஜே பிரேக் பண்ணது யாருன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க பிரேக் பண்ணாங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸில் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி சிவில் சர்வீசஸ். ஸோ சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த நம்மளோட நேட்டிவ் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் லைக் அப்பர் கேஸ்ட் பீப்புள் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ சம் சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் ஜமீன்தார்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் போஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ். ஆனால் ஒன்ஸ் த பிரிட்டிஷ் ஹேட் என்டர் இன்டு த கண்ட்ரி வாட் ஹட் ஹேப்பன் அப்படின்னா தட் கிராஜுவலிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக தே ஹவ் சேஞ்ச்டு. கம்ப்ளீட்லி இந்த ஷிஃப்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ரம் த இந்தியன் பீப்புள்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மொத்த பவருமே வந்து கொடுத்தாங்க. தம்பி நீ தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்தியாவை நீ தான் வந்து கனெக்ட் பண்ணி நீ என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும், நீ என்னென்ன பாலிசிஸ் போட்டு நீ பண்ணு, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுக்கு மேலே யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய யார் இருக்காங்க, நம்மளுடைய குயின் இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் திஸ், வி கேன் எக்ஸிக்யூட் த ரூல்ஸ் அண்ட் வி கேன் எக்ஸிக்யூட் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துலையுமே வந்து ஜாப் ஐட்டம்ஸ்லேயே வந்து என்ன ஆகும்னா பீப்புள் வில் பி கெட்டிங் ஆங்கிரி. இது இன்னொரு காசு. இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ த பிரிட்டிஷ் எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். பிரிட்டிஷ் என்ன நினைப்பாங்க, ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட், அதை தவிர வேற எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த அவங்க என்ன பண்ணணும், தே ஹாவ் டு டெஸ்ட்ராய் த இந்தியா, தே ஹாவ் டு த இந்தியா, தே ஹாவ் டு என்ன பண்ணணும், மொத்த இருக்கக்கூடிய இந்தியாவை என்ன பண்ணணும், சொரணும் தான் பார்க்கணும், சொரல தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இல்லை. பிகாஸ் தே ஹாவ் ஒன்லி ஐடியா டு ஹாவ் அ ப்ராஃபிட் 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 அப்படின்ற ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இந்தியன் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட், அதாவது இந்தியன்ஸ்க்காக போஸ்ட் எல்லாம் சில ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இந்தியன் போஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க இந்தியன்ஸ்க்காக கொடுக்க மாட்டாங்க. தேல் பி அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து அந்த போஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா people get angry. And ஜுடிஷியரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியில் they started to make a ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. ரூல் ஆஃப் லா நம்ம இந்தியன்ஸ்க்கு என்ன தெரியாது, லான்னா என்னன்னு நமக்கு தெரியாது. லைக் வி ஹாவ், நம்ம எப்படி ஏன்ஷியன்ட் பீரியட்ல எப்படி லா ஃபாலோ பண்ணியிருப்போம், எனி ஐடியா ஆஃப் லைக் ஏன்ஷியன்ட் பீரியட் நம்ம எப்படி லா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கோட்ஸ் அனுராபி கோட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அனுராபி கோட்ஸ் அப்படின்னா ஒரு கிங் ஒருத்தர் இருப்பார், ஹி பிலாங் டு பாபிலோனா அப்படின்ற ஒரு கிங் அவரு. அண்ட் எக்ஸாக்டா எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெசபோட்டாமியால தான் இருப்பாங்க, பிரசன்ட் ஈராக். ஸோ ப்ரெசென்ட்லி ஈராக் அங்கே தான் என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த லா அப்படின்ற ரிட்டன் லா வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரிட்டன் லா அப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கடியன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அக்கடியன் லாங்குவேஜ்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த லா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா எப்படி அந்த காலத்தில் நம்ம லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து தே ஹாவ் கிவன் சம் சார்ட் ஆஃப் லாஸ். உன்னோட ப்ராப்பர்ட்டிக்கு சில ரைட்ஸ் கொடுத்தாங்க. நீ ஏதாச்சும் ஸ்டீல் பண்ணிட்டு திருட்டிட்டு போயிட்டேன்னா அதுக்கு ஒரு ரைட்ஸ், அதுக்கு ஒரு தண்டனை, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் வந்து கிங் தான் கொடுப்பாரே தவிர தேர் நாட் பி எ செப்பரேட் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணலன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. அண்ட் கிராஜுவலாக என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த உடனே தி ஸ்டார்டட் டு கிரியேட் அ ஜுடிஷியரி சிஸ்டம் வெரி ஸ்ட்ராங். ஜுடிஷியரி சிஸ்டம் போது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தே ஆர் இன்ட்ரடியூசிங் அ ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரூல் ஆஃப் லா அப்படின் போது என்னன்னா நம்மளோட இந்தியன் பீப்புளுக்கு வந்து இப்போ இந்தியா இஸ்னா டைவர்சிட்டி, யுனைடெட் டைவர்சிட்டியான ஒரு கண்ட்ரி. நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோம், ஆந்திராவில் ஒரு லாங்குவேஜ் பேசுவோம், அதே மாதிரி கேரளாவில் ஒரு லாங்குவேஜ் பேசுவோம். ஸோ வி ஹாவ் டிஃபரெண்ட் வர்னாக்குலர் லாங்குவேஜஸ். ஆனால் இங்கிலீஷ் பீப்புளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன, ஒன்லி ஒன் நோ. என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தே நோ இஸ்
இங்கிலீஷை தவிர நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியாது, they don't know how to tackle the people and they don't know how to manage a language what this Tamil peoples or the Indian peoples are speaking. ஓகேவா, அவங்களால மேனேஜ் பண்ண தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணா, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். வாட் த ட்விஸ்ட் இஸ் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டெல்லிங் தட் எல்லா ஜுடிஷியல் ப்ராசஸும் எல்லா லாஸும் எப்படி இருக்கணும்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். அப்போ இந்தியனுக்கு எப்படி புரியும்? இந்தியன் பீப்புள் தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த லா இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ்க்கு வந்து அது தெரியாது அண்ட் தே கனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய பேரிஸ்டர்ஸ், அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், பேரிஸ்டர்ஸ் தான் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிஸ்டர்ஸ், அட்வொகேட்ஸ். பேரிஸ்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, த பர்சன் ஹூ கம்ப்ளீட் தேர் லா ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரீஸ் தேர் கால்ட் அஸ் பேரிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நல்ல பிரச்சனை இருக்குது, எப்போ கோர்ட்டுக்கு போனால் எனக்கு என்ன பண்ணுவான், இங்கிலீஷில் தான் பேசுவான். அப்போ இங்கிலீஷில் பேசுனா என்னால் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜை டேக்கிள் பண்ண முடியும்? ஐ குட் நாட் டேக்கிள் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னால் டேக்கிள் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுவேன், உடனே யார்கிட்ட போகணும், ஒரு பேரிஸ்டர் கிட்ட போவோம். பேரிஸ்டர்னா யாரு, அவனை வந்து ஃபாரின்ல கம்ப்ளீட் பண்ணவன் தான் பேரிஸ்டர். அப்போ அவங்ககிட்ட போகும்போது வாட் ஹி வில் பி ஆஸ்கிங் மீ, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என் நல்ல பிரச்சனைக்கு போகிறேன், நானே ஒரு விவசாயி, எப்படியாச்சும் ஐயா என் நிலத்தை மீட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். பட் இந்த பேரிஸ்டர் கிட்ட போகும்போது என்ன பண்ணுவோம், கோர்ட் ஃபீஸ் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். தம்பி நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஜுடிஷியரி சிஸ்டம் பிகம் வெரி காஸ்ட்லி அண்ட் காம்ப்ளெக்ஸாக பிகம் காஸ்ட்லியாகவும் ஆச்சு, காம்ப்ளெக்ஸாகவும் மாற ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த காஸ். எதுக்காக மேம் ஜுடிஷியரி வந்து காஸ்ட்லி அண்ட் காம்ப்ளெக்ஸ்னா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் that I have given already. இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ the British started to implement many new things in the judiciary. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா வந்து பீப்புளோட வர்னாக்குலர் லாங்குவேஜில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to see is இந்த எக்கனாமிக் பாலிசிஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக் பாலிசியில யார் வந்து இன்வால்வ் ஆகுவாங்கன்னா, ஒன் இஸ் பீசன்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க தான் பீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரகிள்குள்ள ஆளாகிறாங்க. என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் சார்ஜ்டு மோர் அமௌண்ட். என்ன டேக்ஸ் வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக வந்து பீசன்ஸ் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் திஸ் கிரியேட்டட் அ கிரேட் ப்ராப்ளம், கிரேட் ஸ்ட்ரகிள் ஃபார் த பீசன்ஸ் டு லிவ் இன் த நேஷன். ஓகேவா? இப்போ லேண்ட் ரெவென்யூன்னு போது என்னென்ன விஷயம்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னா, லேண்ட் ரெவென்யூவில் வி ஹாவ் நிறைய லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன் இஸ் பெர்மனன்ட் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் and another one is ரைட்வாரி லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் and another one is மஹல்வாரி லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம். ஓகேவா? 3 லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸும் யார் மேலே போடுறாங்கன்னா, இந்த பீசன்ஸ் மேலே போடுறாங்க. ஃபைன். ஸோ எக்கனாமிக் பாலிசி பார்த்தீங்கன்னா தட் ஹவ் பீன் டார்கெட்டட் இந்த பீசன்ஸை தான் பயங்கரமாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு. பீசன்ஸ்னால் என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்கள பீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஆர் த லேண்ட் ரெவென்யூ தட் தே ஹவ் பீன் கிவன்னா, ஒன் இஸ் ரைட்வாரி, another one is மஹல்வாரி and another one is permanent land settlement. So these are the things they have been given அப்படின்னு சொல்லலாம். And next what they have been அப்படின்னு பார்த்தீங்கன்னா, peasants வந்து 2 வகையாக டிவைட் ஆகுது. Divided into 2. One is landed, another one is tenant. One is landed and another one is tenant. இந்த landed கீழே யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is ஜமீன்தார்ஸ், தாலுக்தார்ஸ் அண்ட் மிராஸ்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிராஸ்தாஸ். ஸோ தேஸ் பீப்புள் வில் கம் அண்டர் லேண்டட் அப்படின்ற இது உள்ள லேண்டட் பீசன்ஸில் இவங்க வருவாங்க. அண்ட் டெனன்ட் அப்படின் போது என்னன்னா, டெனன்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீப்புள் ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து ஓனராகவே இருப்பாங்க. டெனன்ட், ஓகேவா? டெனன்ட் தான் ஓனராக இருப்பாங்க. லேட்டர் ஆன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெனன்ட்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஒரு லேண்டில் யூ வில் பி லைக் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு வேலை செய்கிறவனா மட்டும் தான் இருப்பா. யூ ஆர் கோயிங் டு பி அ பேயிங் ரெண்ட். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா, அந்த லேண்டோட டெனன்ட் எப்படி இருக்காங்கன்னா,
அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது we have to pay some sort of amount. அந்த மாதிரி this tenant peasants going to use the land and they are going to protect they are going to produce agriculture தேவையான விஷயங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. and they are going to pay some tax to whom, அதாவது மொத்த வருமானத்தையும் நம்ம யாருக்கு கொடுப்போம்னா to this landed peasants மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா we are going to give, they will be giving அப்படின்றத இவங்க சொல்றாங்க. and next எதுக்காக இந்த எக்கனாமிக்கல் பாலிசிஸ்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டெனண்டோட விஷயங்கள், டெனண்டோட ரைட்ஸ் வந்து என்ன ஆகும்னா முழுசா டினை ஆகும், முழுசா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. யார் அபாலிஷ் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆல் த லேண்ட், எல்லா லேண்டுமே வந்து உங்க கையில, இந்த டெனண்ட் கையில இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் படிச்ச லேண்ட்ஸ் என்ன பண்ணுவேன்னா, தம்பி உங்க கையில எந்த லேண்டமும் இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு கிவ் ஆல் யுவர் லேண்ட் டு திஸ் லேண்டட் பீசன்ஸ். லேண்டட் பீசன்ஸ் யார் யார் வருவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜமீன்தார்ஸ், மிசாதார்ஸ் அண்ட் ஆல்சோ தாலுக்தார்ஸ்ன்னு சொல்லி அவங்க கையில தான் ஃபுல் பவருமே நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருன்னா பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிக்கில தான் இது வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இவங்க சொல்றாங்க, தட் இஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. சன்செட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டே வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டேல வந்து என்ன பண்ணணும்னா திஸ் இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ், இவங்க கொடுக்க எல்லா ப்ரொடக்ஷனுக்கான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அண்ட் அது மூலமா வரக்கூடிய சம்பளம், அது மூலமா வரக்கூடிய இன்கம், everything needed to pay to this landed revenue. and this landed revenue what they are going to do is they have to pay to whom, they have to pay to British officers. what is this sunset class அப்படின்னு பார்த்தீங்கன்னா sunset class அப்படின்னா என்னன்னா சூரியன் மறையறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஈவினிங், அதான் சன்செட் கிளாஸ். சன்செட் கிளாஸ் போது என்னன்னா சூரியன் அந்த நாள் முடியறதுக்குள்ள they have to pay all the revenues by whom அப்படின்னா ஜமீன்தார்ஸ் have to pay all the revenues and all the income to this British. அப்படி பிரிட்டிஷ் வந்து இந்த ஜமீன்தார்ஸ் வந்து கட்டலைன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கான், டெனன்ட்ல இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் ஜமீன்தாஸ் கிட்ட கொடுத்துட்டான். ஓகேவா, டெனன்ட் கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் ஜமீன்தாஸ் கிட்ட கொடுத்ததுனால ஜமீன்தார் ஒழுங்கா வரி கட்டலனா, ஜமீன்தார் ஒழுங்கா அவனோட டாக்ஸ் கட்டலனா, ஜமீன்தார் ஒழுங்கா அவனோட ரெவென்யூவை ஒழுங்கா ஃபாலோ பண்ணனா இந்த பிரிட்டிஷ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன்தார்கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓனர்ஷிப் லேண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஏலம் விட்டுருவாங்க. they'll be making into ஆக்ஷன்ல விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை வந்து யார் வேணாலும் வாங்கலாம். anyone can buy அப்படின்போது அந்த anyone யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that can be a money lenders. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வம் செழிப்பு நிறைந்த ஆட்கள் யாராச்சும் என்ன பண்ணுவாங்க அந்த லேண்டை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி they have given this rule அப்படின்னு சொல்லலாம். and next what அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் கிளாஸ் பார்த்தாச்சு. அண்ட் அகெயின் they are telling about this artisans. எக்கனாமிக் பாலிசி மூலமா ஆர்டிசன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. என்ன ஆர்டிசன்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆர்டிசன்ஸ் போது என்னன்னா தேர் ஆல்சோ லைக் அவங்க வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் ட்ரேடர்ஸாக தான் நம்மளுடைய இந்தியாக்குள்ள வந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஓனர்ஷிப் ரைட்ஸுமே ஃபுல்லாக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வாங்க ஆரம்பிச்சாங்க. யார்கிட்டனா இந்தியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் ரைட்ஸுமே வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்டிசன்ஸ் ஸ்டார்டட் டு பயங்கரமா எக்ஸ்ப்ளோய்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ டிசைன் பண்ணு, நான் சொல்ற ப்ராடக்ட்ஸை நீ சேல்ஸ் பண்ணு. இப்போ சில ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸை நம்ம சேல் பண்ண போறோம். லைக் இப்போ ஏதாச்சும் ஒரு குடம் வந்து அழகா ஒரு குடமோ இல்லை ஒரு வளையலோ அந்த மாதிரி இல்லை ஒரு நெக்லஸோ இது ஏதோ ஒரு ஆர்டிசன் வந்து டிசைன் பண்றாங்கன்னா இந்த டிசைனுமே எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னா பிரிட்டிஷ் சொல்ற வழியில தான் திஸ் பீப்புள் ஹாவ் டு கோ. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா திஸ் ஆர்டிசன்ஸ் ஹாவ் லாஸ்ட் தேர் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ ஆர்டிசனோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியே என்ன ஆகுதுன்னா பறி போகுது. ஆர்டிசன்ஸ்னு இல்லை, ஆர்டிசன்ஸோட இந்தியன் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி என்ன ஆகுது இந்த இடத்துல பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆர்டிசன்ஸ் வந்து என்ன பண்ண ஆர்டிசன்ஸோட வேலையை என்னன்னா இப்போ இவங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டை இவங்க என்ன பண்ணுவாங்க வேற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க வணிகம் செய்வாங்க. ஒன்ஸ் இந்த பீரியட்லாம் என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். ஸோ ரயில்வே ரூட்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிச்சதுனால பீப்புள் வந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னா இது எதுக்கு நம்மளுக்கு இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போய் தேல் பி செல்லிங்களா அந்த மாதிரி இல்லாமல் பீப்புள் ஸ்டார்டட் டு கம். ஸோ இவங்களோட இன்கம் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி they are telling. அண்ட் நெக்ஸ்ட் வாட் they are tellingனா த மோஸ்ட் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய்.
நம்ம நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா சிப்பாய். ஸோ சிப்பாய் என்னென்ன பண்றாங்க, அந்த சிப்பாய் வந்து எதுக்கு இதுல வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸா, ஏன் சிப்பாய் மியூட்டினி அப்படின்னா நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தி சிப்பாய்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஹீரோஸ் ஆஃப் திஸ் மியூட்டினி. இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹீரோஸ் ஆஃப் திஸ் மியூட்டினி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சிப்பாய்கள் தான் இந்த மியூட்டினியை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. மியூட்டினி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு சண்டை, இல்லை ஒரு கிளர்ச்சி, இல்லை ஒரு என்ன சொல்ல, ஒரு போராட்டம், சம்திங் தே வாண்ட் ஃபார் தட் சம்திங் தேர் என்ன சொல்ல எவர் லாஸ்டிங்காக அவங்க வந்து ஃபைட் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மியூட்டினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனை வந்தது இந்த சிப்பாய்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிரச்சனை இருக்கும் சிப்பாய்களுக்கு if they are in British army, what are the problems that they faced? டக்கு 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 டக்கு. ஓவர் ஒர்க்கிங். ஓகே நைஸ். நீங்க தெரியல சிப்பாய் என்ன என்ன ஃபேஸ் பண்ண, நீங்க சொல்லுங்க சார். ஃபாஸ்ட். ஸோ ஓகே. ஸோ சிப்பாய்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அப்படி பிரிட்டிஷ் ஆர்மியில் நம்மளோட இந்தியன் சிப்பாய்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தே வில் நாட் ட்ரீட் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். வாட் இஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்? ஒருத்தவங்களுடைய கலர் வச்சு, ஒருத்தவங்களோட காம்ப்ளெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுறதோ, இல்லை நீ எல்லாம் இப்படி இந்த இடத்துல தான் இருக்கணும், தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ பிரிட்டிஷ் நம்மளோட இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, வி வில் ஹாவ் வெரி குட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா விட்டு தர மாட்டோம். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது எது? செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது வந்து சிப்பாய்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு உறுதியான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்க யாருக்காகவும் விட்டு தர மாட்டாங்க. ஆனா சிப்பாய்கள் வந்து பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி அவங்களை எப்படி நம்ம பார்த்துருப்போம், அவங்க தான் இந்த நாட்டோட வீரர்கள், அவங்க தான் இந்த நாட்டோட எல்லாமே, அவங்க தான். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் சிப்பாய்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆனா அப்படியேப்பட்ட சிப்பாய்களை நம்ம இந்த பிரிட்டிஷ் அரைவலுக்கு அப்புறமா எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா, ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. தே ஆர் லைக் இல் ட்ரீட் பண்றாங்க அவங்கள. யூ ஷுட் நாட். அது மட்டும் இல்லாம தேர் காலிங் பை நிக் நேம்ஸ் கிவன் பை ரொம்ப இல்லிட்ரலான ஒரு நிக் நேம் விச் இஸ் எப்படி சொல்ல, நாய் இங்க வா, அந்த மாதிரி தே ஆர் யூசிங் இன் தேர் வேர்ட்ஸ். ஸோ அவங்களோட வேர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி சிப்பாய், நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு என்னாக தான் ஆகும், கோவம் தான் வரும். ஒரு நாள் 2 நாள் பொறுப்பாங்க. இதே காலங்காலமாக ஃபாலோ பண்ணால் we could not tolerate and நம்மளுடைய டெம்பர் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were mistreated. சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, மிஸ்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா, இவங்க வந்து ஒரு நோ சிப்பாய்ஸ் வேர் கிவன் அ ஹையர் போஸ்ட், அப்லிஃப்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. நீ என்னதான் வேலை பண்ணாலும், நீ என்னதான் ஒர்க் பண்ணாலும், யூ வில் பி அண்டர் எந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா ஒன்லி சுபேதார் போஸ்ட் வரைக்கும் தான் உன்னை நான் என்ன பண்ணுவேன், ப்ரொமோட் பண்ணுவேன். அதுக்கு மேலெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு வந்து போஸ்ட் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன் திங் தே ஹவ் பீன் டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ், ஒரு ஆக்ட் பற்றி ஒன்று சொல்கிறாங்க, வித் ரெஸ்பெக்டிவ் டு ஜென்ரல் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஜென்ரல் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்போது என்ன, இது வந்து யார் ஃபாலோ, எந்த பீரியட்ல ஃபாலோ பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த வாரன் ஹாஸ்டிங் பீரியட்ல வந்து ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுவார்னா, அந்த டைம்ல 1757 ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டில் ஆஃப் பிளாஸே பெங்கால நடந்திருக்கும். அப்ப 1772ல இவர் என்ன பண்றாருன்னா, பெங்கால இருக்கக்கூடிய நேட்டிவ் ஆர்மி பீப்புள், இப்ப பெங்கால்ல நான் இருக்கேன், என்னோட சொந்த ஊர் பெங்கால், நான் என்ன எங்க வேலை செய்யறேன்னா பெங்கால் ஆர்மில நான் வேலை செய்யறேன். ஸோ இந்த நேட்டிவ் பெங்கால் ரூலர்ஸ், பெங்கால் ஆர்மி பீப்புளை என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் ரிமூவ் பண்ணிடுவார். ஏன் ரிமூவ் பண்றாருன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாத தனம். ஏன்டா நீங்க என்னை எதிர்த்தே சண்டை போட்டீங்க, உங்களை நான் ஆர்மிக்குள்ள வச்சு நிறைய நிறைய ராணுவ ரகசியங்கள் சொல்லுவாங்க. ராணுவ ரகசியங்கள்லாம் என்ன, தட் ஷுட் நாட் பி டெல் டு எனிஒன், தட் ஷுட் நாட் பி, யாருக்குமே வந்து அது லீக் ஆகக்கூடாது. அதுதான் ராணுவ ரகசியம். என்னதான் உயிரே போனாலும், என்னதான் உங்களுக்கு பிரச்சனையே வந்தாலோ, என்னதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யூ ஷுட் நாட் லீக் தோஸ் திங்ஸ். அதனால தான் அதுக்கு பேரு ராணுவ ரகசியம். அந்த மாதிரி ராணுவ ரகசியத்தை இவனுங்க எங்க, இந்த பெங்கால் ஆர்மியை, பெங்கால் நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி டெல்லிங் டு த அதர் பீப்புள்ல, இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த பிளான் வச்சிருக்கான், இந்த மாதிரி ஏமா அந்த பிளான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பிளான்ஸை இவங்க லீக் பண்ணுவாங்கன்ற ஐடியா வச்சு பேஸ்டான ஆக்ட். வாட் ஆக்ட் அப்படின்னா, ஜென்ரல்
ஜென்ரல் சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் மூலமா இவங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜென்ரல் சர்வீசஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மூலமா நேட்டிவ் பெங்கால் ஆர்மி பீப்புள் வில் பி ரிமூவ்ட் அண்ட் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் வருவாங்கன்னா ஆவத் இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து, தம்பி நீ தான் என்ன பண்ண போற பெங்காலோட ஆர்மின்னு சொல்லி எவ்வளோ டாக்டிக்கா அவங்க வந்து யோசிச்சு தே ஹாவ் டன் அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி அப்பவே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் ஆர் வெரி குட் இன் திஸ் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த பெங்கால் பீப்புள் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெங்காலுக்கு என்ன ஆகும்னா கோவம் ஆரம்பிக்கும். என்ன இத்தனை நாட்கள் நான் வந்து இங்கே ஒரு ஆர்மி பர்சனாக இருக்கேன், நீ என்ன பண்ற என்னை தூக்கிட்டு யூ ஆர் மேக்கிங் த அதர் பர்சன் டு கம் இன் டு திஸ் பிளேஸ் அண்ட் டு ஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் இந்தியன்ஸ்க்கு வந்து என்னன்னா ஒரு பிலீஃப் ஒன்று இருக்கும். என்ன பிலீஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்தியா இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளேசஸ்ல நம்ம தான் நேட்டிவ், அப்போ நம்ம தான் இந்த பிளேஸை ஆளணும். வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆண்டா நம்மளுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவாதுலேருந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா, அந்த கேட்டகரிஸ் பீப்புள் லைக் ராஜ்புட்ஸ் அந்த மாதிரி சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மிக்குள்ள உள்ளடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாரன் ஹாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹி பிலாங் டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அதாவது இந்த இங்கிலாந்துலலாம் 2 பேர் இருப்பாங்க. தே வில் பி ஹேவிங் 2 பார்ட்டிஸ். ஒன் இஸ் லிபரல் பார்ட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி 2 பீப்புள். ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்ன பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி டாக்கிங் ஒன்லி சில விஷயங்கள் ட்ரெடிஷன் கஸ்டம்ஸ் இப்படி தாங்க இருக்கணும், திஸ் ட்ரெடிஷன் ஷுட் பி ஃபாலோட், இந்த ட்ரெடிஷனை வந்து தவிர்த்து நம்ம பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி சண்டேஸ் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் நீட் டு கோ டு சர்ச், இதுதான் ஒரு ட்ரெடிஷன். ஆனால் லிபரல் பார்ட்டி என்னன்னா, இட்ஸ் நாட் நெசசரி டு கோ எவ்ரி சண்டே சர்ச், நீ யூ கேன் கோ ஆன் எனி வெனஸ்டே ஆர் மண்டே ஆர் தேர்ஸ்டே, ஆன் எனி ஒன் ஆஃப் த டே யூ கேன் கோ, பட் யூ நீட் டு கோ டு சர்ச். லிபரல் அப்படின்னாலே ஃப்ரீடம். ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்துல 2 பார்ட்டி இருப்பாங்க. அதுதான் ஒன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் லிபரல் பார்ட்டி. இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் இருக்கிறவர் தான் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங். வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய இந்தியன்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஹி ரெஸ்பெக்ட் ஆல் த இந்தியன் பிலீஃப்ஸ் அண்ட் ஆல் இந்தியன் ட்ரெடிஷன். ஸோ அதனால சிப்பாய்கள் இருந்தாலும் கூட சிப்பாய் அதாவது ஆர்மி பர்சன்ஸ் வேலை செஞ்சா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, யூ கேன் ஃபாலோ யுவர் ரிச்சுவல், யூ கேன் டூ யுவர் ரிச்சுவல். நாங்கள் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ண மாட்டோம், வி வில் நாட் கம் அண்ட் இன்டர்ஃபியர் இன் யுவர் ரிச்சுவல்ஸ் அண்ட் யுவர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் வை திஸ் எக்ஸ்பிளனேஷன் ஹஸ் கிவன்னா, பிகாஸ் ஹி வாஸ் பிலாங் டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்தியனோட சோல்ஜர்ஸ் அதாவது இந்தியன் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்துஸ் பார்த்தீங்கன்னா, தே ஷுட் நாட் கிராஸ் த ஓஷன், கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்ட்டு பழைய காலத்தில் ஒன்று விஷயம் இருக்குது. ஸோ தே ஒரு படத்தை பார்த்துருப்போம், லைக் ஸ்ரீயா அண்ட் சம் ஒன் வில் பி ஆக்டிங். அதில் வந்து அவங்க சொல்லி நானி அண்ட் ஸ்ரீயா வில் பி ஆக்டிங். அதில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடல் கடந்து போகக்கூடாது, கடல் கடந்து போனால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, அப்படி போனால் உனக்கு ஏதாச்சும் கண்டம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் யூ ஆர் நாட் பிலாங் டு அவர் ட்ரெடிஷன், நீ நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளா இல்லை அப்படின்ற மாதிரி. எப்போனா இந்த ஹிந்துஸ்குள்ள ஒரு ரிச்சுவல் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சில ஃபாலோ வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து பீப்புள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேபி சம்டைம் இப்போ இருக்கக்கூடிய பீப்புளோ ஃபாலோ பண்ணலாம், பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்னால சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாக்குள்ளவே தான் சண்டை போடுவாங்க. தே ஓன்ட் ட்ராவல் இன் த ஓஷன், தே ஓன்ட் ட்ராவல் த்ரூ ஷிப்ஸ், ஏன்னா நம்ம கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் லேட்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை வந்து டலௌசி வந்து புதுப்பிச்சு கொண்டு வராரு. ஹி இஸ் மேக்கிங் சம் ரிஃபார்மேட்டிவ் மெஷர்ஸ் இன் திஸ் திங்ஸ். வாட் ரிஃபார்ம்ஸ் ஹி இஸ் டன் டூயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டலௌசி என்ன சொல்றாங்கன்னா, இன் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் நோ ரிச்சுவல் ஷுட் பி ஃபாலோட் இன் த ஆர்மி பிகாஸ் பீப்புள் ஆர்மி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, தே ஹாவ் டு ஃபாலோ ஏ யூனிஃபார்ம் ரூல், ஒரு யூனிஃபார்ம் காமன் ரூலை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னங்க, திஸ் பீப்புளுக்கு வந்து இந்த இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ் ஷுட் நாட் ஷேர் த பியர்ட், ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஐ மீன் ஹிந்துஸ் வந்து தே ஹாவ் டு வேர் திஸ் their ritual marks on their head or ritual ties on their neck அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது பிகாஸ் army persons have to fight for the nation, but they should not show their identity based on their religion or caste or their place of birth அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது யார் கொண்டு வராருன்னா டலௌசிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னா,
இந்த மாதிரி சில ஐடென்டிட்டியை வந்து அவங்க காட்டுறது பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன்ஸ் வேரிங் தேர் கிராஸ் இன் தேர் நெக்கு, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் இதெல்லாம் என்ன பண்றோம்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, the people have to follow the rules what this meant for army persons, இதுதான் ஃபாலோ பண்ணும், இதுதான் ரூல்ஸ். அப்படி பிடிக்கலன்னு நீங்க என்ன பண்ணலாம், you can live this army and you can go அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் had happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சுவல் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்ன பேஸ் பண்ணினா, ஃபார் த நியூ ரெக்ரூட்மெண்ட். இவர் என்ன பண்றாருன்னா, he started to make a new recruitment for this army post அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, இன்னொரு ஆக்ட் ஒன்று சொல்றாங்க. அனதர் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் லோக்கி ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. லெக்ஸ் லோக்கி ஆக்ட். இந்த லெக்ஸ் லோக்கி ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, லெக்ஸ் லாக்கி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லெக்ஸ் லாக்கி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இதுல என்னன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட் நிறைய இந்தியன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆயிருப்பாங்க இந்த த்ரூ த மிஷினரிஸ். ஸோ மிஷினரிஸ் பண்ணக்கூடிய ப்ரீச்சர், மிஷினரிஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள், மிஷினரிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு வாட் திஸ் இந்தியன்ஸ் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, தே ஹாவ் அ ரூல். நம்ம இந்தியனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கிறிஸ்டியனா மாறிட்டா உனக்கு உன்னுடைய பரம்பரை சொத்துல என்ன இருக்காது, பங்கு இருக்காது, அண்ட் யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, யூ டு நாட் ஹாவ் அ ரைட் இன் அவர் ஃபேமிலி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வாட் ஹட் ஹேப்பன்னா, இவன் பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா, பிரிட்டிஷ் வாண்டட் த பீப்புள், இந்தியன் பீப்புள் டு கன்வெர்ட் டெம் இன்டு அ கிறிஸ்டியன்ஸ். ஸோ அதனால வந்து இந்த லெக்ஸ் லாக்கி ஆக்ட் போட்டு, நீ வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனாலும் உனக்கு என்ன இருக்கு, இந்த சொத்துல பங்கு இருக்கு, இந்த சொத்துக்கள் உனக்கும் உரிமை இருக்கு. ஸோ யூ ஷுட் நாட் கோ அண்ட் ஆர்கியூ ஃபார் தட், யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் பிஃபோர் த கோர்ட், இட்ஸ் ஆல்ரெடி கிவன் டு யூ, யூ ஆர் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ் ப்ராப்பர்ட்டி ஈவன் இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் டு அ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஐ மீன் இந்தியனுக்கு என்ன ஆகுதுன்னா, தே ஸ்டார்டட் டு ட்ரிகர். என்னடா இது, எல்லா இடத்துலயும் என்ன பண்றான், நம்மள கவுண்டர் பண்ணி வச்சிடறான், எல்லா இடத்துலயும் நம்ம லாக் பண்ணி வச்சிடறான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, நம்மளோட ட்ரெடிஷனே இழக்குது. இப்போ எப்படி ஒரு காலங்காலமாக ஒரு சம்பிரதாயமாக ஒருத்தவங்க வந்து ஹிந்துத்துவமோ இல்லை முஸ்லிம் துவத்தமோ ஏதோ ஒன்றத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. டக்குன்னு வந்து நீ வேற கம்யூனிட்டியோ இல்லை வேற கேஸ்டோ இல்லை வேற ரிலிஜனுக்கே நீ கன்வெர்ட் ஆனாலோ உன்னோட ப்ராப்பர்ட்டி உனக்குதா அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்டியன்ஸ் ஐ மீன் இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, they started to get angry and they started to trigger அப்படின்றதா இந்த விஷயங்கள். And next we will be seeing what are the causes and what which places this fight had happened அப்படின்னு சொல்லி we will be seeing through PPT. Okay, Great Revolt of 1857. Already we have seen what are the causes and what are the things that have been affected அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the revolt of 1857 was a first large scale organized challenge to British rule India. ஆல்ரெடி சொன்னா இது பயங்கரமான ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைஸ்டு பண்ண ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அகெயின்ஸ்ட் ஹூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள். எப்ப இது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when this revolt, எப்ப இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, this was on the beginning of 10th May 1857. ஸோ 10th May 1857 தான் இந்த சிப்பாய் முட்டினி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த பிளேஸ் ஆஃப் மீரட்ல தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், வாட் ஆர் இட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பாப்புலர் அப்ரைசிங் த சிம்பாலிக் லீடர்ஷிப் ஆஃப் பகதூர் ஷா சஃபர். யாரோட லீடர்ஷிப் கீழே இதெல்லாம் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் அண்டர் பகதூர் ஷா சஃபேர் கீழே நடந்திருக்கும். இந்த பகதூர் ஷா சஃபேர் யார்னா, he was considered as a லாஸ்ட் முகல் எம்பையர். இவர் தான் என்னன்னா லாஸ்ட் முகல் எம்பையர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தோ இட் ஃபெயில்ட் அ மிலிட்ரி, என்னதான் இது வந்து மிலிட்ரி ரிவால்ட்ல வந்து ஃபெயில் ஆனாலும் இட் மேக்ட் அ டேர்னிங் பாயிண்ட் இந்த இந்தியன்ஸ் காலனியல் ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு திருப்பு முனையாவே இந்த சண்டை வந்து அமைஞ்சிச்சு. என்னதான் இவங்க வந்து இந்த சண்டையில தோல்வி பெற்றால் கூட, ஆனாலும் இந்த சண்டை எப்படி இருக்குன்னா, இட் மேட் அ திருப்பு முனை, அதாவது இட்ஸ் மேட் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஆர் தி திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் காஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பொலிட்டிக்கல் காசஸ்ல வந்து we will be seeing the 3 causes. One is doctrine of lapse, annexation of Awadh, and another one is loss of privileges அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்லலாம்னா, லாஸ், அதாவது
காசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வாட் இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின் போது என்னன்னா, ஒரு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ்னா என்ன? இப்போ ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா ராணிக்கு ஒரு முறையான ஒரு லெகிட்டிமேட் சன், ஒரு லீகல் சன் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா யார் அனாக்ஸ் பண்ணுவாங்கன்னா, திஸ் பிரிட்டிஷ் வில் அனாக்ஸ் த பிளேஸ். அதுக்கு பேர் தான் என்னன்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். அந்த மாதிரி அது ஒருவேளை அந்த ராஜா ராணிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குனாலும் பெண்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, they are not considered as a legitimate ruler, they want only a male heirs. மேல் ஹையர்ஸ் அப்படின்னா அதாவது ஆண் வாரிசுகளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்களாக வைக்கணும். ஒருவேளை பெண்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் பிரிட்டிஷ் பீப்புள் வில் அனெக்ஸ் த பிளேசஸ். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் மூலமா என்னென்ன ஸ்டேட்ஸ் அனாக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் லக்ஷ்மி, ஒன் இஸ் ஜான்சி, அனதர் ஒன் இஸ் சட்டாரா, அனதர் ஒன் இஸ் நாக்பூர். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அ நேச்சுரல் ஹையர்ஸ், அதாவது அவங்களுடைய வாரிசுகள், முறையான வாரிசுகள் இல்லாதனால் இவர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா they'll be overtaking அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னா, அனாக்சேஷன் ஆஃப் ஆவத். அனாக்சேஷன் ஆஃப் ஆவத் அப்படின்னா இது எது மூலமா நடந்திருக்குன்னா, மிஸ்கவர்னன்ஸ் மூலமா நடந்திருக்கும். ஒரு கிங் இருப்பாரு, இவர் என்ன பண்ணுவார்னா, he used to make ஒரு he loves holy, he celebrate to love holy. அதாவது ஆவத்தில் இருக்கக்கூடிய கிங் வந்து ரங்கோலா அப்படின்னு சொல்லி ஒரு கிங் சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் நம்மளுக்கு ஹோலி அப்படின்ற ஹோலி கொண்டாடுறோம்ல, அங்கிருந்து தான் அந்த ஹோலியே, அந்த ரங்கோலா கிங் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருப்பாரு. அவர் எப்படி இருப்பாருன்னா, நிறைய இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் அவர் வந்து பயங்கரமா முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஹோலி கொண்டாடுறது, இந்த ராஜ அரங்கத்துல வந்து கவர்னன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் வந்து இந்த டான்ஸ் கொடுக்கறது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமா ஆசைகள் ஃபார் பெயிண்டிங்கு. ஆனா அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல வந்து அவர் ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி, டியூ டு த மிஸ் கவர்னன்ஸ்னால அந்த அனாக்சேஷன் ஆஃப் ஆவாதை வந்து பிரிட்டிஷ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் லாஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தே ஆர் லாஸ் த ப்ரிவிலேஜஸ். யார் அந்த லாஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் த ட்ரெடிஷ்னல் ரூலர்ஸ், ஜமீன்தார்ஸ், சீஃப்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய பவர்ஸே வந்து போயிடுச்சு, அவங்களுடைய பவர் போயிடுச்சு. லைக் ட்ரெடிஷ்னல் ரூலர்ஸ்னா நம்மளுடைய ராஜாக்களை நம்ம ட்ரெடிஷ்னல் ரூலர்ஸ் சொல்லுவோம். ஜமீன்தார்ஸ் அப்படின்னு போதுன்னா அந்த நிலத்துக்கு சொந்தமான ஒரு பயங்கரமான வளம் படைத்த ஒரு ஆள், பணவளம் இல்லை அதனுடைய மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் படைச்ச ஒரு ஆள் யாருன்னா ஜமீன்தாரம் சொல்லுவோம். சீஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த சின்ன சின்ன குறுநில அரசர்கள், சீஃப் டைன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவங்கள வந்து சீஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ வைல் இந்தியன்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஹையர் சொன்ன மாதிரி இந்தியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they started to remove this persons அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ திஸ் மேட் இந்தியன்ஸ் டு கெட் ஆங்கிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து சிஸ்டமேட்டிக்லி ரீப்ளேஸ் த ஹெரிடிட்டி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி வித் சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பரம்பரையாக செய்து வந்த தொழில்களையோ இல்லை செய்து வந்த வேலைகளையோ செய்து வந்த நபர்களையோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா they started to replace people. ஸோ இதனால இந்தியன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரை இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, டெமோலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா, திஸ் ஆர் த காசஸ் ஃபார் 1857 ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் ஆர் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தட் ஹேவ் டன் பை எக்கனாமிக் ரீசன். ஒன் இஸ் ட்ரைன் ஆஃப் வெல்த். ட்ரைன் ஆஃப் வெல்த் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். வாட் இஸ் ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னா, நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம் செழிப்புகளை என்ன பண்ணாங்க, இவங்க வந்து பயங்கரமா பறித்து கொண்டார்கள். யார் பறித்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் ஸ்டார்டட் டு டேக் எவ்ரி வெல்த் ஃப்ரம் த இந்தியன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் another one is இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் திஸ் இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இந்தியன் ஹேண்ட் கிராஃப்ட். அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பெண்கள் வந்து பட்டு புடவை எப்படி பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு மெஷின் வச்சு கைத்தறி வச்சுதான் அந்த பட்டு புடவைகளோ இல்லை அவங்களுடைய காட்டன் ட்ரெஸ்ஸஸுமே அப்படிதான் நம்ம நெய்து கையில தைச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they started to introduce மிஷின்ஸ். டெய்லர் மிஷின் இருக்குடா, எடுத்துன்னு வந்து இப்படி போடுறா, அப்படி சக்கு சக்குன்னு பண்ணா என்ன பண்ணுவ, உன்னுடைய மொத்த ஒர்க்கையும் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இன்னொரு மிஷின் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து போடு, எக்ஸ்போர்ட் சிஸ்டமா மாத்து, எக்ஸ்போர்ட் சிஸ்டமா மாத்தி சில விஷயங்கள் பண்ணு. அதே மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா மேன்மேட் குட்ஸ்ல இருந்து மெஷின் மேட் குட்ஸ்க்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியன்ஸை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது மூலமா என்னாச்சுன்னா நிறைய மிஷின்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் லேண்ட் ரெவென்யூ. வாட் இஸ் த எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் லேண்ட் ரெவென்யூ அப்படின்னா ரைட் வாரி, பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட், ரைட் வாரி சிஸ்டம், மஹல்வாரி, இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த ரூரல்ல இருக்கக்கூடிய பீசன்ஸ்க்கு வந்து, அதாவது ஏழையான விவசாயிகள், இவங்களுக்கு மேல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா டேக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ இன்னைக்கு இந்த இவ்வளோ நீ கொடுத்தே ஆகணும், இத்தனை மூட்டை அரிசி என்ன பண்ணணும், விலை வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கம்பல்ஷன்ஸ் வந்து அவங்க மேல போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு கல்டிவேஷன். ஃபோர்ஸ்டு கல்டிவேஷன்ல என்னென்ன வரும்னா ஓபிஎம் கல்டிவேஷன், இண்டிகோ கல்டிவேஷன். நம்ம வந்து இந்த ரிவால்ட்டே பார்ப்போம். இண்டிகோ ரிவால்ட்னா we will be seeing in our upcoming class. I think next class நம்ம இந்த இண்டிகோ பார்ப்போம். அந்த இண்டிகோல வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பேஷன்ஸ் வேர் கொயார்ஸ்ட் அப்படின்னா, கொயர்ஷன் அப்படின்னா என்னன்னா பயமுறுத்துறது, த்ரெட்டனிங். கொயர்ஸ்ட் அப்படின்னா பயமுறுத்துறதுனால நீ வந்து ஓபிஎம்னா இட்ஸ் a sort of drug, இந்த ட்ரக்கை நீ கல்டிவேட் பண்ணும். இண்டிகோ அப்படின்னா இந்த டை பண்றோம் பார்த்தீங்களா, துணியில டை பண்றத நம்ம இண்டிகோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டிகோ பிளான்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். இதனால என்ன ஆச்சுன்னா த ஷார்டேஜ் ஆஃப் ஃபெமைன். என்னதான் கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இயற்கை என்ன பண்ணது, அதோட சக்திகளை முழுமையாக தந்தாலும் கூட பீப்புளுக்கு என்ன ஆகுது, பற்றாக்குறையில அவங்க தள்ளாடுவாங்க. அந்த மாதிரி ஃபெமைன் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு காசா, எக்கனாமிக் காசா இங்க நம்ம 1857 ரிவால்ட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ரஸி அண்ட் ஜமீன்தார்ஸ் கம்பைன்டு வித் சொன்ன மாதிரி இந்த லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் அண்ட் மிலிட்டரி கிரீவியன்சஸ். வாட் இஸ் தி சோஷியல் ரிலீஜியஸ் அண்ட் மிலிட்டரி கிரீவியன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the racial discrimination. One is the racial discrimination போது என்னன்னா the people இந்தியன்ஸை வந்து பயங்கரமா இன்ஃபீரியரா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாட் இஸ் இன்ஃபீரியர் அப்படின்னா we all know inferiority complex அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை பயங்கரமா தாழ்த்தி நீ எல்லாம் இங்கதான் இருக்கணும், நீ எல்லாம் இந்த இடத்துல தான் உட்காரணும், நீ எல்லாம் இந்த கிண்ணத்துல தான் சாப்பிடணும், நீ எல்லாம் இந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி பீப்புளை பயங்கரமா இன்ஃபீரியரா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டினைடு தேர் ஈக்வாலிட்டி. அவங்களோட சம உரிமைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கொடுக்காம மறுக்க ஆரம்பிச்சாங்க. பீப்புள் எப்படி இருக்கணும், பீப்புள் வாழ்றது வந்து ஹியூமன் பீயிங் ஹாவ் டு லிவ் வித் லைஃப் வித் டிக்னிட்டி. அவங்களுக்கு என்னதான் வாழ்க்கைக்கு இப்போ நான் வாழ்றேன்னா எனக்கு சில வாழ்க்கைக்கான சில முறைகள் இருந்தாலும் எனக்கான டிகினிட்டி என்ன பண்ணணும், தி சொசைட்டி ஹேஸ் டு ப்ரொவைட். அப்போ அது என்ன வரும், சொசைட்டல் ரைட்ஸ்குள்ள அது போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய டிஸ்ரிகார்டிங் தேர் ட்ரெடிஷனல் வேல்யூஸ். அவங்களோட ட்ரெடிஷனல் வேல்யூஸ்லுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரிட்டிஷ் வந்து போய் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ். வாட் இஸ் திஸ் ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ்னா பிரிட்டிஷ் டோன்ட் லைக் நிறைய ரிஃபார்ம் ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கும், ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் கம் அண்டர் போஸ்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் கீழே இதெல்லாம் வரும். போஸ்ட் ஜுடிஷியரி சிஸ்டம்னா போஸ்ட் ஜுடிஷியரி சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வராங்க. என்னென்ன ஆக்ட்ஸ்னா இந்தியன்ஸ்க்கு வந்து படிக்கணும், ஸோ இந்தியன் பீப்புள் வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு கோ டு ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் அந்த சதி, உடன்கட்டை எறிதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இதுல வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ண நிறைய சட்டங்கள் வந்து போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ விடோ ரீமேரேஜ் வேர் அக்செப்டட். விடோ ரீமேரேஜுமே என்ன பண்ணா அக்செப்ட் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பல வருஷத்துக்கு முன்னாடி சதி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, விடோ ரீமேரேஜ்லாம் தப்பு, விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னவங்களுக்கு டக்குன்னு இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நீ வந்து என்ன பண்ணலாம், சதி வந்து அபாலிஷ் பண்ணிடலாம், இந்த மாதிரி உடன்கட்டை எறியதெல்லாம் தப்பு, அதே மாதிரி ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் விடோஸ்க்கு அப்படின்னு சில ரைட்ஸ் வந்து கொடுக்குறான். இதை பார்க்குற இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு புதுசா இல்லாம இதெல்லாம் நான் பண்ணாதான் நான் எங்க போவேன்னா கடவுள் கிட்ட போவேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இங்க இருக்கும்போது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இந்தியர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய
சம உரிமைகள். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன், கடவுள்கிட்ட போவேன், இது என்னோட ஐதீகம் அப்படின்னு வி ஆர் ஆல் ஃபாலோயிங் சம் சார்ட் ஆஃப் ட்ரெடிஷன் ரூல்ஸ். இதெல்லாம் புறக்கணிக்கிற மாதிரி, இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ்காரங்க ரூல்ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆக்ட்ஸோ கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பீப்புளுக்கு என்ன ஆகுமா, பிரிட்டிஷை பார்த்தா பிடிக்காது. இதுல வந்து ஒரு காஸ் ஃபார் வாட் அப்படின்னா, காஸ் ஃபார் த 1857 ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பார்க் த என்ஃபீல்டு ரைஃபிள் கான்ட்ரவர்சி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரவர்சி. வாட் கான்ட்ரவர்சி அப்படின்னா, கேட்ரிஜஸ் அலிகிடு வித் கவ் ஃபேட் அண்ட் ஃபிக் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்லி திஸ் பிரிட்டிஷ் மெயின்லி ஹிந்துஸ்க்கு வந்து கவ்வு வந்து தேல் பி பிரேயிங் அஸ் எ சாக்ரட் அனிமல். ஸோ அவங்க வந்து கவ்வை சாப்பிட்றதோ இல்லை கவ்வோட ஃபேட் அது மாதிரி யூஸ் பண்ணுறதோ தே வில் நாட் லைக் அண்ட் தே வில் பி டினை இட். டோட்டலாகவே அவங்க வந்து டினை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு என்னன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் லைக் இந்த மாதிரி இந்த ஃபேட்டு. ஆமாம், ஐ மீன் பிக்கை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. பிக்கு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து கோவப்பட்டு தே வில் பி பீட்டிங். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் தே கன்சிடர் திஸ் டூ அனிமல்ஸ் ஹஸ் சம்திங் எக்ஸ்க்ளூடட் திங். அந்த எக்ஸ்க்ளூடட் திங்கை வந்து இவனுங்க வந்து ரீஃபில் கேட்ரேஜ்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதில் வந்து பிக் ஃபேட்டோ இல்லை கவ் ஃபேட்டோ வச்சதுனால இந்த ரெண்டு கேட்டகரிஸ் ரூலர்ஸ், ஐ மீன் ரெண்டு கேட்டகரி ஆர்மி பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஆகுமா, கோவம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் சொல்றான். And offered that both Hindus and Muslims sacrilegious and both beliefs were immediate trigger for the rebellion. Rebellion என்னன்னு சொன்னா ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான ஒரு சண்டை between this against the British அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எப்போ நடக்கும்னா 29/1857 நடக்கும். யார் இனிஷியேட் பண்றாங்கன்னா மங்கள் பாண்டே. எந்த இடத்துலனா பராக்பூர்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டட், இந்த மங்கள் பாண்டே வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகுறாருன்னா, ஐ மீன் எப்போ இறந்துறாருன்னா, he was killed on April 8. he was executed on April 8 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் லைக் ஒன் திங். அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா 9 to 10 May 1857. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து மீரூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த கேட்ரேஜை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ஃபில் பண்ண கேட்ரேஜை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தே ஆர் டூயிங் சம்திங். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி புறக்கணிக்கிறதுனால யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எங்களையே நீ எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, they gave certain punishment to whom அப்படின்னா, they gave certain punishment to this people அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்க என்ன பார்க்குறோம்னா தேர்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா 10th May 1857 what had happened னா this mutiny erupts சிப்பாய். இந்த மியூட்டினிஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து கில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எத்தனை நாள் நான் என்ன பண்ணும், உனக்கு வந்து நான் அடங்கி போகணும், ஐ வில் பி ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் யூ, ஐ கேன் கில் யூ, உனக்கு போனாலும் உயிர் தான், எனக்கு போனாலும் உயிர் தான் சொல்லி பயங்கரமாக சோஷியல் ரிலீஜியஸ் பயங்கரமாக உங்களுடைய நேஷ்னலிஸ்ட் தாட்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு பயங்கரமாக பிரில்லியண்ட்டாக பிரேவாக ஐ மீன் பிரிட்டிஷை எதிர்த்து இந்தியன் ஆர்மி வந்து சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. These are the 3 stages. First stage, second stage and third stage. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா the Enfield Rifle Controversy அப்படின்னு சொல்லி இது ஒரு கான்ட்ரவர்சியா, ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சியாவே இதை வந்து நம்ம இந்த 1857 ரிவால்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹட் ஹேப்பன் அப்படின்னா அந்த ரெவால்ட் ஸ்ப்ரெட்ஸ் எந்தெந்த இடத்துல இந்த ரெவால்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் 11th May 1857 ரிபல்ஸ் ஆக்குபை டெல்லி அண்ட் ப்ரொக்ளைம் பகதூர் ஷா சஃபர் அஸ் எ எம்பரர். இதில் ஒரு பிளேஸை ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணி ஒருத்தவங்க வந்து நான் இந்த இடத்துக்கு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் தேர் ஆல்சோ மேக்கிங் சம் எம்பரர் அஸ் தேர் லீடர் ஃபார் தேர் ரிவால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹட் ஹேப்பன் அப்படின்னா ஜூன் ஜூலை 1857 என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஃபியர்ஸ் பேட்டில்ஸ் அப்படின்னா இன்னும் வேகமாக ஃபியர்ஸ் பேட்டில்ஸ் அட் எங்கன்னா கான்பூர் அண்ட் லக்னோவில் ஃபியர்ஸ் பேட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அந்த டைம் என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டில்னால நிறைய நிறைய இழப்புகளை வந்து அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் 1857 என்ன நடக்குதுன்னா பிரிட்டிஷ் ரீகேப்சர் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. பகதூர் ஷா சஃபர், இவர் யாரு சொல்லணும், பகதூர் ஷா சஃபர் he was a last முகல் எம்பரர். இந்த முகல் எம்பரர் என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்
ஜூன் 1857ல என்ன நடக்குதுன்னா, கான்பூர் அண்டர் நானா சாஹிப் ரிவர்ஸ். இவங்கலாம் வந்து கிரேட் லீடர்ஸ் டூரிங் திஸ் ரிவால்ட் ஆஃப் 1857. நானா சாஹிப்லாம் அவருடைய இம்பாக்ட்ஸ், அவருடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ரிவால்ட்ல வந்து பயங்கர நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆகஸ்ட் 1857 லக்ஷ்மி ராணிபாய் த ஒன் விமன் ஹூ மேட் அ பயங்கரமான ஒரு தைரியசாலி விமன் யாருன்னா ராணி லக்ஷ்மிபாய், ஹூ வாஸ் வெரி குட் இன் ஆல் த மார்ஷியல் ஆர்ட்ஸ். கத்தி சண்டை சரி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே ஷி வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ டான்டியா டோப் கேப்சர் குவாலியர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து போராடுற ஆள்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மார்ச் 1858ல என்ன நடக்குதுன்னா, ரிவால்ட் வாஸ் சப்ரெஸ்ட். உடனே என்னாச்சுன்னா அது இட் வாஸ் ஸ்டார்டட் ஆன் மே. மார்ச்சுக்குள்ளே என்ன ஆகுனா திஸ் ரிவால்ட் 1858 ஒரே ஒரு வருஷத்துலேயே இந்த ரிவால்ட் என்னாச்சுன்னா சப்ரஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய முழு வேகமும் அது பத்தாம சப்ரஸ்னா என்னன்னா அடங்கி போயிடுச்சு, அதோட வேகம் என்னாச்சு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் த எண்ட் ஆஃப் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1858ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் எண்ட் ஆஃப் ரிபெலியன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ்ட். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னாச்சுன்னா அபாலிஷ் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேல் பிரிங்கிங் சம் சார்ட்டர் அண்ட் ஆல்சோ நிறைய பொறுப்புகள் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும், நேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்கணும், நேட்டிவ்ஸை நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பொறுப்புகள், சில சார்ட்டர், சில ஆக்டிவிட்டிஸ், சில விஷயமான மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் திஸ் மேட் அ எண்ட் ஃபார் திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்ன கம்பெனி, இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, இட்ஸ் நாட் அ பப்ளிக் கம்பெனி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பிரெஞ்சு இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி. இந்த பிரெஞ்சு கம்பெனிஸ் வந்து என்னன்னா, பிரெஞ்சு கம்பெனி வாஸ் அ பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னா, பப்ளிக் கம்பெனிக்காரன் வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து என்ன பண்ணணும், இப்போ ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் யூ ஹாவ் டு ஆஸ்க் டு ஹூம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க் டு த பப்ளிக். ஐ மீன் யூ ஹாவ் டு ஆஸ்க் டு த கவர்மெண்ட் விச் இஸ் லொக்கேட்டட் அட் பிரான்ஸ் இல்லை ஃப்ரெஞ்சு. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் டு கெட் அ பெர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் பிரான்ஸ். ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இட்ஸ் பிரைவேட் கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. பிரைவேட்னா எந்த ஒரு கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இதுக்கு தேவையில்லை. பிரிட்டிஷ்காரன் தனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிவால்ட்ல வந்து இந்த எண்ட் ஆஃப் திஸ் ரிவால்ட் திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஆர் சீயிங் நிறைய லீடர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபவுட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி லக்ஷ்மிபாய் வாஸ் ஃபவுட் அண்டர் திஸ் அண்ட் ஷி வாஸ் லைக் பயங்கரமான பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஷில் பி ஃபைட்டிங் அண்ட் ஷி பிகம் அ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பகதூர் ஷா சஃபர். இந்த பகதூர் ஷா சஃபர் வந்து லாஸ்ட் முகல் எம்பையர் அண்ட் ஹி வாஸ் எ கிரேட் ரிபல் அண்டர் முகல்காக இவர் வந்து ஒரு கிரேட் ரிபல்லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செட்டப் ஏ ரிபல் கவர்மெண்ட் இன் டெல்லி. ரிபல் கவர்மெண்ட்னு சொல்லி டெல்லியில் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனதர் ஒன் இஸ் நானா சாஹிப் வந்து கான்பூரில் இருப்பார். அண்ட் ஹி கேப்சர்ட் கான்பூர் அண்ட் டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ பேஷ்வா. இவர் என்ன பண்ணுவார், தன்னைத்தானே ஒரு பேஷ்வானா கிங்கு, பேஷ்வான்னு சொல்லி அறிவிச்சிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பேகம் அஸ்ரத் மஹால். இந்த பேகம் அஸ்ரத் மஹால் என்னன்னா, ஷி வாஸ் பிலாங் டு, இவங்க யாருன்னா டிக்ளேர்ட் ஹர் சன், அவங்களுடைய சன் நவாப் அப்படின்ற ஒருத்தவர் வந்து நவாபை வந்து அவங்களுடைய மகனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து உள்ளாக்கி நீ சண்டை போடு. உங்களோட பையன் பேர் என்னன்னா அல்ஹமதுல்லா ஷா அப்படின்னு சொல்லி he made his son to fight in this great revolt. And next what had happened அப்படின்னா கன்வர்சிங். இந்த கன்வர்சிங்குமே என்ன பண்ணியிருப்பாருன்னா he fought bravely in this battle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான் பகதூர் கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. வாட் இஸ் இஸ் கான் பகதூர் அப்படின்னு பண்ணாருன்னா, he proclaimed the independence and led local uprising with determination. லோக்கல் அப்ரைசிங்னா லோக்கல் இருக்கக்கூடிய we have seen tribal uprising. லோக்கல் அப்ரைசிங் என்னன்னா he made the localites people to give rights. நீ என்ன பண்ணலாம்னா you can do your thing and you can fight against this அப்படின்னு சொல்லிட்டு he has given us right அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா வை த ரிவால்ட் ஃபெயில்டு. என்னென்ன காஸ் வந்து இந்த ரிவால்ட் ஃபெயிலியருக்கான காசஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
ஒன் வந்து லேக் ஆஃப் யூனிட்டி. வி ஆல் நோ லேக் ஆஃப் யூனிட்டி. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இந்தியாவில் சண்டை போடுறது என்ன, இந்த நார்த் இந்தியா சேர்ந்த மட்டும் தான். நார்த் இந்தியான் போது டெல்லி, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் அவங்க மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா முழு வீழ்ச்சியா இந்த சண்டைக்குள்ள அவர்களை உட்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த லேக் ஆஃப் யூனிட்டி வந்து ஆல் ஓவர் இந்தியால பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்திருந்தா கண்டிப்பா இந்த 1857 ரிவால்ட்டை நம்மளுக்கு என்னவா இருக்கும், இந்த 1947 ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இயரா நம்ம அப்பவே கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் டியூ டு த லேக் ஆஃப் யூனிட்டி வி ஹாவ் லாஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் லிமிடெட் ஸ்ப்ரெட். வாட் லிமிடெட் ஸ்ப்ரெட்னா, சொன்ன மாதிரி இந்த சவுத் இந்தியாவோ இந்த ஈஸ்ட் இந்தியா பீப்புளோ என்ன பண்ணலன்னா ஜாயின் ஆகலை. தே வர் நாட் இன்வால்வ் இன் திஸ் ப்ரொட்டஸ்ட். ஏன் அப்படி ப்ரொட்டஸ்ட்ல இன்வால்வ் ஆகுனா, அவங்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த காலத்துல இப்போ ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா வி பீப்புள் வாட் விஷ் டு, இங்க ஒரு சண்டை நடக்குது, இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரே ஒரு ஃபோன் அடிப்போம். ஃபோன் எடுக்கலையா உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அட்டும். வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலையா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சட்டுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கான டெக்னாலஜிக்கல்ஸ் இப்போ இருக்கு. அந்த காலத்துல இருக்குமா, இருக்காது. இங்க ஒரு பிரச்சனை நடக்குது பாரு, வீடியோ காலில் காட்டுறேன். அப்ப அந்த காலத்துல போன் நம்ம என்ன பண்ணிருப்போம், 1857 ரிவால்ட்டை சவுத் இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கவங்க நார்த் இந்தியாவில் சண்டை நடந்தால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணி வீடியோ காலை நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க டு த சவுத் இந்தியா பீப்புள். ஸோ அந்த மாதிரி டியூ டு லேக் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டியூ டு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தி ஸ்ப்ரெட் வாஸ் நாட் டு தி சவுத் இந்தியாவுக்கும் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலை, லேக் ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நோ மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி. வாட் நோ மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி? அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து பெரிய பெரிய கன் எடுத்துக்கிட்டு வரான், பெரிய புல்லட் எடுத்துக்கிட்டு வரான். அண்ட் தே மேட் மெனி மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்தியன் கிட்ட என்ன இருக்கு, வெறும் என்ன பண்ணுவாங்க இவங்க, ஏதாச்சும் ஒரு கலக்கி ஒரு பாம்பு வச்சு பண்றது, அப்புறம் இந்த அக்கு ஆயுதம் வச்சு சண்டை போடுறது, கோடுக்கோ கத்தி வச்சு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கும். பட் வி டோன்ட் ஹாவ் எனி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த மாடர்ன் எவாலைஸ்டு பிரிட்டிஷ் பீப்புளை சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு மாடர்னைஸ்டான ஒரு ஸ்கில்லும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது ஒரு லேக். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா, இந்தியன் ரூலர்ஸ் சைடட் வித் பிரிட்டிஷ். வாட் இந்தியன் ரூலர்ஸ் சைடட் வித் பிரிட்டிஷ்னா, இந்தியன் ரூலர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படியே சைடாக இப்படி யார் பக்கம் சாய ஆரம்பிச்சாங்கன்னா டு த பிரிட்டிஷ் பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் பக்கம் சாய ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுறியா நீ, சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு இந்தியர்களே வந்து இந்த இந்திய மன்னர்களே என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்கு நமக்கு, அவன் நம்ம நல்லதா பண்றான் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸோட பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாஷ் பண்ணதுனால இந்த பிரிட்டிஷ் இது ஒரு லேக்கா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அனதர் லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் மிலிட்ரி சுப்ரியாரிட்டி. பிரிட்டிஷோட மிலிட்ரி சுப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வேர் வெரி வெல் ட்ரெயின்டு, பயங்கரமான ட்ரெயின்டான ஒரு பீப்புளாக இருந்தாங்க. பட் நம்மளுடைய இந்தியன் பீப்புள் ஆர் ஆல்சோ ட்ரெயின்ட் பட் நாட் வித் த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், பட் நாட் வித் த மாடர்ன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட்னா வீக் லீடர்ஷிப். வாட் வீக் லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹாவ் அ குட் ஐடியாலஜிக்கல் லீடர். நமக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடும். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, இவர் நமக்கு ஏதாச்சும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வி டோன்ட் ஹேவ் அ மைண்ட் செட் டு ஹியர் வாட் த நியர் ஒன் இஸ் டெல்லிங். நம்மளோட நெய்பர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். அவன் என்ன சொல்லிக்கிட்டு நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காலத்துல ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் இல்லை, ஒரு ப்ராப்பரான லீடர் வந்து அந்த ஆர்மியை வந்து வழிநடத்த இல்லை. ஸோ தட் வாஸ் அ லேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன, எஜுகேட்டட் கிளாஸ் அண்ட் அன்சப்போர்ட்டிவ் கிளாஸ். இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளோட இந்தியர்கள்ல சில படித்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ரெவால்ட்டுக்குள்ள they won't involve, they won't come and take a intense effort in this revolt, they'll be standing alone. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, they won't involve in this and they'll be standing alone அப்படின்றது வந்து ஒரு lack of the reason அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூச்சுவல் ரெப்ரெஷன். வாட் ப்ரூச்சுவல் ரெப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் எக்ஸிக்யூஷன். நிறைய பேரை வந்து சாவடிச்சிருப்பாங்க, நிறைய இறப்புகள், நிறைய விஷயமான ஒரு தண்டனைகள்லாம் வந்து நிறைய ரத்த சிந்துறதுலாம் வந்து இந்த ரெவால்ட்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூ இயரா. இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூ இயரால என்னென்ன கான்சிக்வன்ஸ், என்னென்ன வழிமுறைகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எண்ட் ஆஃப் கம்பெனி ரூல். கம்பெனி ரூலோட முடிவுக்கு கொண்டு வராங்க. இது கம்பெனி ரூலை முடிவு கொண்டு வரதுனால த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அபாலிஷ் பண்றாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு த பவர். பிரிட்டிஷ் ரூல் என்ன பண்றாங்கன்னா,
they have been transferred the power to British Crown. இது வரைக்கும் கம்பெனி தாங்க இந்த இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ நான் என்ன பண்றேன்னா டைரக்டா கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ண போகுது, நம்ம இந்தியாவை பார்த்துக்க போகுது. ஸோ டைரக்ட்லி ஆல் த ரூல்ஸ் அண்ட் ஆல் ரெகுலேஷன்ஸ் வில் கோயிங் டு பி லெட் பை ஹூம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ எவ்ரி பவர் வில் பி அண்டர் த பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நோ கம்பெனி வில் பி இன்வால்வ் இன் திஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப்டர் திஸ் நியூ இயரா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனதர் ஒன் இஸ் மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ். வாட் மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ்னா இந்தியன் ரேஷியோ ஹஸ் இன்க்ரீஸ் டு 1:2 அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரேஷியோவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2ல் 1 பங்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை வந்து உள்ளவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்றாங்க, 2ல் 1 பங்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்கலாம். அப்போ எப்படி 100ல் 50 பங்கு என்ன பண்ணுவாங்க, ஃபார் 100 50% யார் இருப்பாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் வில் பி தேர். அண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ்டு ரெஜிம்ஸ் டிஸ்கரேஜ் த யூனிட்டி, அந்த ஆர்டரி ரிசர்வ் ஃபார் யூரோப்பியன்ஸ். அண்ட் சில ஆர்டரிஸ், சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தட் வில் பி ரிசர்வ்டு ஃபார் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்தியன்ஸை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. And next, divide and rule. What is this divide and rule அப்படின்னு பார்த்தீங்கன்னா policy of annexation withdrawal and divide and rule become a central strategy and forcing Hindu and Muslim. Divide and rule அப்படிங்கும்போது they will be dividing the people and on the peopleக்கு தகுந்த மாதிரி சில பாலிசிஸ், சில ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த கவர்மெண்டோட பாலிசி. என்னன்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் த ரிவால்ட் மார்க்டு டைரக்ட் இம்பீரியல் ரூல் ஃபார் த பிரிட்டிஷ் ராஜ் அண்ட் ரைஸ் தி இந்தியன் நேஷனலிசம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட முடியல. இந்த ரூல்னால என்ன ஆச்சுன்னா இந்தியன் நேஷனலிசம் வந்து அவங்களுக்குள்ள உருவாகுது. இந்தியன் நேஷனலிசம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனலிசம்னா என்ன, இந்தியன் நேஷனலிசம்னா என்ன அப்படின்னா இந்தியர்களுடைய நேஷனலிசத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் வந்து இவங்க செய்வாங்க. அதனால தட் பேட் அ வே ஃபார் வாட் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947க்காக தட் பேட் அ வே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கிரேட்டர் காஷன் ஃபார் த நிறைய சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால பீப்புள் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றதுலாம் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூ இயரா பிகின்ஸ் நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மைல்ஸ்டோன் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் த ஃப்ரீடம். வாட் ஆர் த மைல்ஸ்டோன் ஸ்ட்ரகிள் ஃபார் த ஃப்ரீடம்னா ஃபர்ஸ்ட் யுனைடெட் அப்ரைசிங், அதாவது ஆல் த இந்தியன் சோல்ஜர்ஸ். இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஃபார் வாட் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு மைல்ஸ்டோன். அப்படின்போது என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த ரூலர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, they started to unite each other. யாருமே என்ன பண்ணலன்னா தனித்தனியா தனித்து நிக்கணும் அப்படின்லாம் இல்லை. they all unite each other and they all started to rebel against this British people அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. இந்த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒத்தாசை செய்ய மாட்டோம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா ஆஃப்டர் திஸ் ரிவால்ட் வாட் தே ஹேட் ஹேப்பன் அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் திருத்திட்டு they started to ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம். பர்த் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு போது என்னன்னா த கலெக்டிவ் தாட் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னா என்ன, நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி யூனிஃபார்ம் அமாங் த குரூப். இந்த யூனிஃபார்மா இருக்கக்கூடியவங்க வந்து இவர்களுக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கணும். அந்த எதிரி எப்படி இருக்கணும், காமனா இந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்க. இப்ப நான் ஒரு குரூப் இருக்குன்னா என்னோட குரூப்புக்கு எல்லாருக்கும் யார் எதிரின்னா that people, that common people, that one people should be a enemy for all the group mates of who I am belong to that group. அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து என்னன்னா நேஷனலிசம் சொல்லுவாங்க. அப்ப நேஷனலிசம்னா என்னன்னா that group should have a single thought, that group should have a single connectivity of thinking and that group should fight for single thing அப்படின்னு சொல்லலாம். and that group should have a single enemy or else a common enemy. அதுதான் என்ன சொல்லணும் நேஷனலிசம். அப்ப இந்த இடத்துல இந்தியன்ஸ்க்கு ஒட்டு மொத்தமா என்ன தேவை, ஒரு விஷயம் தேவை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் தேவை. அது ஒரு காமனான நீடு. இன்னொரு காமனான எனிமி யாரு உங்களுக்குலாம், பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் இஸ் த காமன் எனிமி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ நேஷனலிசம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேஷனலிசத்துக்காக பர்த் ஆஃப் நேஷனலிசம் போது நிறைய இந்தியன் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், அதாவது நிறைய இந்தியன் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they started to work and they started to make themselves as a unity to fight against this British to get the Indian independence அப்படின்னு சொல்லுவாங்க. So this is all class and the notes will be shared in your group. So thank you.